சொன்னால் ஸ்டடி ஸ்டார்ட். இன்று தமிழகம் முழுவதும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கான மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் தமிழகம் முழுவதும் இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில் திருச்சி மாவட்டம் முசிறி கல்வி மாவட்டத்தில் காலை 10:30 மணி வரை கலந்தாய்வுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு வந்த மாவட்ட கல்வியாளரிடம் நாங்கள் முசிறி ஒன்றியத்துடைய காலி பணியிடம் கேட்டோம். ஏற்கனவே நேற்று இரவு வரை 2 காலி பணியிடங்கள் இருந்த இடம் இன்று காலை 8 மணிக்கு பிறகு ஒரு இடம் காணவில்லை, மறைக்கப்பட்டு விட்டது அல்லது விற்கப்பட்டு விட்டது என்று நேரடியாக சொல்லலாம். அந்த இடத்தை விட்டுவிட்டார்கள். நாங்கள் எங்கே அந்த இடம் என்று கேட்டால் அந்த இடம் இல்லை என்று கூறிவிட்டார்கள் மாவட்ட கல்வி அதிகாரிகள். ஆனால் அதே மாவட்ட கல்வி அதிகாரி ஒரு ஆசிரியரை கூட்டிக் கொண்டு போய் தலைமை ஆசிரியராக முசிறி ஒன்றியத்திலே மேலக்கொட்டம் அப்படிங்கிற பள்ளியிலே பணியமர்த்தி விட்டு அதன் பிறகு இங்கே வந்து மாறுதல் கலந்தாய்வு நடத்துவீர்கள் என்றால் இதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கின்ற அனைவரும் கண்டுகொள்ள வேண்டும். கல்வித்துறையே நீங்கள் செய்யக்கூடிய அராஜகங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி ஒரு தலைமை ஆசிரியரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துட்டு திருப்பி இங்கே வந்து 10:30 மணிக்கு கவுன்சிலிங் நடத்த வராது. ஆக எவ்வளோ பெரிய ஊழல்! மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கட்டும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய நேரடி கண்காணிப்பு வராங்க. உங்கள் கல்வி அதிகாரிகள் உங்களுக்கு தெரியாமல் செய்கிறார்களா இல்லை எல்லாம் தெரிஞ்சே செய்கிறீங்களா? இதில் எங்கே தப்பு நடக்கிறது? இத்தனை ஆண்டு காலமாக கலைஞர் ஆட்சி காலத்தில் மாறுதல் கலந்தாய்வு என்றால் ஒளிமறைவென்று நடந்தது. ஒரு இது கூட ஆசிரியர்களுக்கு வந்து வெளியே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு 9 மணிக்கு முன்னாடி 8 மணிக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி தலைமையாக போஸ்ட் வந்து நீங்கள் விற்றுருக்கீங்க. அதை வாங்கிட்டு ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதை கேட்டு இன்று முசிறி கல்வி மாவட்டத்தில் கவுன்சிலிங் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். மாறுதல் கவுன்சிலிங்கை நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இங்கே கிட்டத்தட்ட 100 ஆசிரியருக்கு மேலே வந்து கவுன்சிலிங் நிப்பாட்டி இடத்த காட்டினா தான் வெளியே போகணும்னு உட்காந்துருக்கோம். இதை அறிந்து உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களே உடனடியாக நீங்கள் தலையிட்டு இந்த ஆணையை ரத்து செய்து எங்களுக்கான நியாயத்தை கிடைக்க வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக டிட்டோஜாக் உறுப்பினர் பொறுப்பாளர் என்ற முறையில் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் இன்று இரவானாலும் சரி இங்கே தான் நாங்கள் அமர்ந்திருப்போம், படுத்திருப்போம் என்பதை தான் தெரிவித்துக் கொள்கிறேன்.